ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஈஸியான மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் 1 வீக் அப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கோல்டு ரேட் மட்டும் மேக்ஸிமம் நான் அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட்டாக நேற்று பார்த்திங்கன்னா, எனக்கு நான் பார்க்குற சோர்ஸில் அப்டேட் ஆகவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு 7,300 அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஷாப்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா 7,315 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நேற்று ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக அப்டேட் பண்ணாலும் இந்த 1 வீக் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆர்ஹெச் சிஸ்டர் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவாங்க கமெண்ட்டு, செக் பண்ணிக்கோங்க. நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறதுக்கு. பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக கரெக்ட் டைமுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். வீடியோஸும் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். இப்போ 1 வீக்கு மட்டும் வீடியோஸும் வராது, ப்ளஸ் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொஞ்சம் லேட் ஆகலாம் கோல்டு ரேட் அப்டேட் பண்ணுறதுக்கு. இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால தான் நான் வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நோட்டோ இல்லை சின்ன ஒரு பேக்கெட் டைரி மாதிரி போட்டுட்டு அதில் உங்களோட செலவுகளை நோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களால் ஃபுல்லாக எல்லாத்தையும் நோட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு குறிக்கோள் மாதிரி வச்சுட்டு ஒரு 100 ரூபாய்க்கு மேலே நம்ம செலவு பண்ணோன்னா அந்த செலவை கண்டிப்பாக எழுதணும் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டே நைட்டு உட்காந்தோம் அப்படின்னாலே நம்ம அன்னன்னைக்கு என்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரியும். கேஷாக நீங்கள் செலவு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். இல்லை நான் ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணி நீங்கள் எங்கெங்கே ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். ஃபோனில் தான் இருக்கே பார்த்துக்கலாம், நம்ம ஏன் நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கண்டிப்பாக எப்போது என்ன செலவு பண்ணாலும் அதை நோட் பண்ணி வைங்க. அப்படி நோட் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் கம்மி ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்குமே ஸ்டார்டிங் ஒரு 1ஆம் தேதி வருது அப்படின்னா இந்த மாதம் நம்ம என்ன பண்ணணும், இல்லை ஜஸ்ட்டு ஒரு சேவிங்ஸ்னு இல்லை, ஏதாவது ஒரு பிளான் இருக்கும்ல உங்களுக்கு, இதை நம்ம இந்த மாதம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் நோட் பண்ணி வைக்க ஆரம்பிங்க. இப்போது பொங்கல் ஹாலிடேஸ்லாம் வருது நிறைய. நமக்கு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப செலவு அதிகமாக இருக்கும். இந்த டைமில் நம்மளால் சேவ் பண்ண முடியாது. ஸோ இப்போது இந்த மாதம் நம்ம என்ன பண்ணலாம், இல்லை ப்ரீவியஸ் மந்தில் நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பர்த்டே, வெட்டிங் டே இந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த டைமும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். அப்போ நம்ம பெருசாக சேவ் பண்ண முடியாது. ரிமைனிங் எந்தெந்த மந்த் இருக்குது, நம்ம அதில் எப்படி செலவுகளை கம்மி பண்ண முடியும் அந்த மாதிரி பார்த்துட்டு இப்போது டார்கெட் என்ன, இந்த மந்த்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணணும், அதாவது கோல்டு காயின் வாங்குற மாதிரி நமக்கு ஐடியா இருக்கா, இல்லை வெளியில் போகிறோன்னா அதுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும், இப்போது ட்ரெஸ் எடுக்கணும் இந்த மாதிரி ஷாப்பிங்னால் எவ்வளோ அமௌண்ட்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணணும், இதெல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேலரி வந்தோடனே ஒரு பிளான் மாதிரி நீங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் பேமெண்ட் கட்டுறீங்க அப்படின்னா எந்தெந்த இதில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, இப்போ கோல்டு சேவிங் ஸ்கீம் போடுறீங்களா அப்படின்னா அந்த அமௌண்ட் போட்டு ஒரு டிக் போட்டுக்கலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா ரெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிக் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மந்த் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போது ஒரு 30th 25th மேலே நீங்கள் பிளான் பண்ணி எழுதி வச்சுட்டு ஒரு மந்த் இப்போது ஜனவரிக்கு இதே நீங்கள் எழுதியிருக்கீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எக்ஸ்பென்சஸில் இருந்து எடுத்து வச்ச அமௌண்ட் ஒரு 2000 சேவ் பண்ணணும், 1000 ருபீஸ் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தீங்கன்னா பிப்ரவரி மந்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம இதை பண்ணிட்டோமா, நம்மளால் இதுக்குள்ளே செலவை கம்மி பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாருங்கள். இப்போ 1000ன்னு பிளான் பண்ணிவிட்டு 500 தான் சேவ் பண்ண முடியுதுன்னா அது நல்ல விஷயந்தான். அட்லீஸ்ட் 500ஆவது நம்ம பண்ணியிருக்கோம்ல. இதில் நம்ம அன்வான்டாக என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ பொங்கல் அந்த மாதிரி டைமில் நமக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கலாம். இந்த மந்த் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் எழுதும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். இப்போது ஜான்வரி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த 2025ல் நம்ம என்னென்ன நமக்கு கோல்ஸ் இருக்குது, இப்போ 2 கிராம்ஸ் கோல்டு காயின் சேவ் பண்ணணும் அப்படின்னு எழுதலாம். 10,000 மணி சேவ் பண்ணணும். அந்த மாதிரி என்னென்ன கோல்ஸ் இருக்கும். இப்போது ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ரெசல்யூஷன் இருக்கோ அதையும் நீங்கள் கைப்பட எழுதி வைங்க.
எழுதி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். ஒரு 3 மாதம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கூட அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்தோ நெக்ஸ்ட் இயருக்கோ உங்களுக்கு நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க. இதனால கண்டிப்பாக உங்களால் ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்குது, அதில் இப்போ எழுதிக்கலாம், அதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் யோசித்தாலுமே கூட இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்கள் கைப்பட உங்கள் மைண்டில் நீங்கள் என்னென்ன செலவுகள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசித்து எழுதும் பொழுது கண்டிப்பாக அதில் வந்து அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு கேஷாக செலவு பண்ணணும். ஏடிஎம்லேயோ யூபிஐ பேமெண்ட்டோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். கேஷாக செலவு பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு 5000க்கு மேலே ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து கார்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். அட்லீஸ்ட் உங்கள் சின்ன செலவுகளுக்காவது பார்த்திங்கன்னா கேஷாக செலவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உங்களோட ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ணும். இது நிறைய பேர் கமெண்ட்லேயுமே சொல்லியிருக்காங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேஷாக செலவு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 3வது சும்மா போர் அடிக்குது அப்படின்றதுக்காக ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி தேவையில்லாத பொருட்களை வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணி சும்மா பார்க்கலாம், நம்ம வாங்கவா போகிறோம், சும்மா கார்ட்டில் ஆட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலும், ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும், யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் அது ரிலேட்டடாகவே உங்களுக்கு வந்து இமேஜஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ செட் பண்ணியிருக்கிற அல்காரிதமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு சம்திங் ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்கணும், அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் எதுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலும் அது ரிலேட்டடான ஆடும், அது ரிலேட்டடான பொருட்களும் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தேவையில்லாத விஷயங்களை நான் சும்மா டைம் பாஸ்க்காக பண்ணுறேன், சும்மா கார்ட்டில் ஆட் பண்ணி வைக்கிறேன், நான் வாங்க மாட்டேன், ஆஃபர்ஸ் போட்டால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே ரீசன் இல்லாமல் உங்களுக்கு தேவை இல்லாமல் ப்ரௌஸ் பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்க்கு வந்து அட்ராக்ட் ஆகிறதுக்கு நம்மளை மாதிரி, அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபு, லேடிஸ், ஜென்ஸும் ஆஃபர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் அடிக்ட் ஆவாங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து இந்த ஆஃபர்ஸ்க்கெலாம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். பை 1 கெட் 1 50% சேவ், பை 2 கெட் 1 இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போடும்பொழுது தேவைக்கு அதிகமாக இது நமக்கு தேவைதானா, இதை வாங்கி தான் ஆகணுமா அப்படின்னு இல்லாமல் நிறைய பொருட்கள் வந்து தேவையில்லாமல் வாங்கி டம்ப் பண்ணிடுறோம். ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட நீங்கள் எல்லாம் பரிதாபங்களில் பார்த்துருக்கலாம். டிமார்ட்டுக்கு போகிறதே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், டிமார்ட் போய் விசிட் பண்ணவங்க நான் வெறும் கிராசரி மட்டும்தான் வாங்கினேன், தேவையில்லாத எல்லாமே நமக்கு தேவையான பொருட்களாக தான் இருக்கும் கடையில் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல. பிளான் பண்ணாமல் போயிட்டு வாங்குகிற பொருட்கள் தான் அதிகமாக இருக்கும். 29 ருபீஸ் தான், 49 ருபீஸ் தான், 69 ருபீஸ் தான், வெறும் 99 தான். இதெல்லாம் வெளியில் வாங்கினா அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கிராசரி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நம்ம பக்கத்து கடையில் வாங்குறதுக்கும் டிமார்ட்டில் போய் வாங்குறதுக்கும் ஒரு மந்த்துக்கான கிராசரியில் வந்து நம்ம 1000 ருபீஸ் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம வந்து போவோம் டிமார்ட்டுக்கு. ஆனால் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பொருட்கள், ஆர்கனைசர், பேஸ்கட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 2000க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். அப்போ இது 1000 ருபீஸ் லாபமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஒரு பெஸ்ட்டு டிப் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கிராசரி வாங்க மட்டும்தான் டிமார்ட் போகிறேன் அப்படின்னா சும்மா கூட போய் நீங்கள் பார்க்காதீங்க. ரிமைனிங் ஃப்ளோர்ஸ்க்கு மேலே போயிட்டு பார்க்காதீங்க. மேக்ஸிமம் எல்லா டிமார்ட்லேயும் கீழே தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கிராசரி. போகிறீங்களா, கீழே மட்டும் போயிட்டு கிராசரியை வாங்கிட்டு வந்துடுங்க. பில் பண்ணுற இடத்துல, நம்ம வெயிட் பண்ணுற இடத்துல நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறையா திங்ஸ் வச்சுருப்பாங்க. அதை எடுக்கிறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். என்ன எடுத்துகிட்டு போனீங்களோ அதை மட்டும் வாங்கிட்டு வர மாதிரி. சும்மா போய் பார்க்கலாம், நம்ம எதுவும் வாங்க வேணான்னு போனீங்கன்னா கூட சில பொருட்கள் நம்ம வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் சும்மா போய் நீங்கள் பார்க்க வேணாம் தேவையில்லாததை. அந்த மாதிரி 5th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் கம்மியான ரேட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஆர்டர் பண்ணாதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நட்ஸோ, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஹெல்த் ட்ரிங்க்ஸோ இது வந்து ஆஃபரில் கம்மியாக கிடைக்கிது அப்படின்ற ரீசனுக்காக நீங்கள் ஆன்லைனில் எனி வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் வந்து செக் பண்ணுங்கள். 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கும். நட்ஸோட குவாலிட்டிலாம் மேக்ஸிமம் நல்லா இருக்க மாட்டேங்குது, பூச்சி மாதிரி
மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் மாதிரி இருக்குது. காசை ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ணும், நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னு தான் நம்ம நட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குகிறோம். இதில் நம்ம சிக்கனம் பார்த்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து நமக்கு அன்ஹெல்த்தின்னு தான் சொல்லணும். ஏன்னா எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்டு, குவாலிட்டியே இல்லாத நட்ஸை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு அது வந்து ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் உடம்புல. ஸோ சேவ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக ஃபுல் அமௌண்ட்டையும் போயிட்டு குவாலிட்டியே இல்லாத பொருளில் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பேர் சேவ் பண்ணுறதில்ல, அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணுறது தான். என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாய்லெட்டரி ஐட்டம்ஸ், சோப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைனில். குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஹெல்த் ட்ரிங்க்கோ, நட்ஸோ, இந்த மாதிரி பவுடர் ஐட்டம்ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்காதீங்க மேக்ஸிமம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாஷிங் மிஷின் லிக்விடு, டாய்லெட் கிளீனர்ஸு, ஃப்ளோர் கிளீனரு, ஃபெனாயிலு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சோடைன் பேஸ்ட்லாம் கூட நீங்கள் வாங்கலாம். அதுக்கெலாம் டேட் இருக்கும். ப்ரஷ்ஷு, சோப் கூட வாங்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு பிராண்ட் இப்போ பிஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, பிஎஸ் இந்த மாதிரி பிராண்ட் சோப்பாக பார்த்து வாங்குங்க. அப்படி வாங்கும்போது நீங்கள் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிகிட்டே வாங்கலாம். பட் இந்த சாப்பிட்ற ஐட்டம், நட்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வாங்கி மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.